சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல அண்ணாமலைக்கு திடீதிப்புன்னு பரசுராமன போய் பார்க்குறாங்க. அங்க போனதுனால அவருக்கு உடம்பு முடியாம போயிடுது. அதனால பரசுராமன் இருந்துட்டு அண்ணாமலைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. சரி வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலான்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி, "எங்கப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அங்கிள் அப்பாவ காணோம்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "எதுக்காகவும் பயப்படாத. உங்க அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நான் சொல்றது பயப்படாம கேட்டுக்கோ. உங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன். நீ இங்க வரியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது, "ஐயோ அங்கிள், அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன். நல்ல வேளை இப்போயாவது சொன்னீங்களே. அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்னன்னு தெரியலப்பா. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு முத்து வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. முத்து வேறு வழி இல்லாமல் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, "அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குமா, நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்னடா சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "தெரியலம்மா, இப்போ தான் பரசுராம அங்கிள் ஃபோன் பண்ணார். அவர் தான் சொன்னார், நீங்கள் உடனடியாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் இருந்துட்டு, "அவ்வளோதான், இனிமே சொத்தை எங்கே பிரித்து கொடுக்க போகிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்லவும், விஜயா மனோஜ் கிட்ட சண்டை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.